1 பாட் லெமன் ரைஸும் ஒரு கத்திரிக்காய் தொக்கும் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ சோறெல்லாம் வடிக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். ஒரே பாத்திரத்துலேயே நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். ஒரு கொஞ்சம் சாதம் தான், ஒரு 1.5 கப்பு சாதம் தான். அதுக்கு ஒரு கத்திரிக்காயும் சிக்கன் ஈரலும் வச்சு ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனாமிகா சமையல். அதுக்கு ஒரு சின்ன மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துருக்குறேன், ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன், ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்குறேன், ஒரு ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்து கொரான்னு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அதை சொல்ல நான் மறந்துட்டேன், கருவேப்பிலை. இதை நல்லா நம்ம சீரகம் போட்டு ஒரு கொரான்னு அரைச்சி விட்டுக்கலாம். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். குக்கர் வச்சுருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதும் ஒரு வெங்காயம், ஒரே ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினா சாக்லேட் கலர்லாம் வேண்டாம், சும்மா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போகிறோம். இதோட தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை, தட்டி வச்சது தான், இல்லை நீங்கள் கட் பண்ணிக்கிட்டால் கூட பரவாயில்ல, அதையும் போட்டுக்கலாம். நல்ல வாசனை வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த தேங்காய் சீரக விழுது அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். நல்ல வாசனை வரும், அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதில் தேங்காயெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வாசனை கொஞ்சம் போட்டும். இப்போ நான் 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி தான், டெய்லி சாப்பாட்டுக்கு பண்ணுவோம்ல அந்த அரிசி தான். அதை நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாதம், நல்ல உதிரியாக வந்தது. இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேண்டான்னா பெருங்காயத்தை போட்டுங்களேன். பெருங்காயம் பார்த்தா நல்லா தான் இருக்கும். 1.5 கப்பு அரிசிக்கு நான் 3 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். 4 கப்பு ஊற்றலாம், ஆனால் கொஞ்சம் சாதம் வெந்துடும். கொஞ்சம் இதாக இருந்தால், விரையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் 3 கப்பு ஊற்றிருக்கேன். இப்போ இதையே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ 1.5 கப்பு அரிசிக்கு நான் 1.5 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன், நல்லா பெரிய எலுமிச்சம்பழம். அதில் அந்த விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு, இப்போ இதுக்கு இந்த குக்கர் மூடி போட வேண்டாம், சாதாரண தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த பாருங்கள், இங்கே ஈரல் வேக வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த உடனே நம்ம குக்கர் மூடியை போட்டு விட்டுறலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, ஒரு கலக்கி விட்டுக்கலாம். இல்லை அடியில் அரிசியெல்லாம் நின்றுருக்கும், அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ குக்கர் மூடியை போட்டு அதை மூடி விட்டுறேன். குக்கர் மூடி போட்டு மூடி ஆவி வரட்டும், அதுக்கப்புறம் வெயிட் போட்டுக்கலாம். இப்போ கூட ஒரு முந்தா நேற்று ஒரு குக்கர் வெடித்து ஒரு 52 வயசு ஒரு அம்மா பெரிய காயம் பட்டு இறந்தே போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஜாக்கிரதையாக பாருங்கள், நான் குக்கரை வச்சுட்டு வெளியில் போயிடுவேன் எப்போவுமே. நீங்களும் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். பாருங்கள், 2 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள், சாப்பாடு அருமையாக வந்திருக்குது. கிளறி கூட காட்டுறேன். நல்லா உதிரியாக கீழெல்லாம் அடியெல்லாம் பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு. வாசனையும் கம்மன்னு இருக்குது. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேலை ரொம்ப மிச்சம். சோறு வடிக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். தேவையான அளவு எலுமிச்சை ஜூஸை போட்டு நீங்கள் அப்படியே தாளித்து விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிருச்சு. லெமன் ரைஸ் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேர்க்கடலை, முந்திரி அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே போடல. வீட்டில் இருந்த கடுகு உளுந்தும் போட்டு அதை பண்ணிட்டேன். இப்போ இந்த கத்திரிக்காய் கிரேவி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுவும் நல்லா வதக்கி விட்டுறலாம். பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் பெருசாக ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மசாலாலாம் கம்மி தான் இதுக்கு. தக்காளி நல்லா வதங்கினதும் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம், சீரகப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிளறி விட்டுறலாம். இப்போ இதோட கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுறலாம். இப்போ தனியாக பொடி 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். இந்த கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். வேந்தால் தான் அந்த மசாலாலாம் உள்ளே போகும். பாருங்கள், தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றிருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச இந்த ஈரலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நமக்கு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். எப்போவுமே ஈரல் பண்ணும்போது கொஞ்சம் கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க, அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் எடுத்துடலாம். அருமையான ஒரு எலுமிச்சை சாதமும் இந்த கத்திரிக்காய் தொக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.